வணக்க மக்களே, இப்ப நம்ம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஷார்டஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடலிஸ்ட் பிளஸ் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு 40 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அதை நினைச்சு அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா, பேரம்பேத்தில நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அவர் ஒரு குழந்தையோட திடீர்னு வராரு. அந்த குழந்தை யாருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதை. சூர்யா இந்த படத்துல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாவும் மேன்லியாவும் இருக்கிறாரு. ரீசெண்டா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படமாவே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அவரை பார்த்துட்டு இந்த படத்துல வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ரொமான்டிக் காமெடி நிறைஞ்ச ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குதா செய்யுது. அவர் கொடுத்த அந்த அந்த 1-2 அடல்ட்ரி காமெடிஸை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சூர்யாவோட சாம்னஸை கண்டிப்பா அவரோட ஃபேன்ஸ் ரசிப்பாங்க. அமிதாப் பைஜு இந்த படத்துல வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து ஒரு செம்ம கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது ஒரு சுட்டி பெண் பிங்கி மாதிரி ரொம்ப ஆக்டிவாவும் ஹைப்பராகவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆயிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும். அதை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராகவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோவோ அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ராதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா அவங்க வர்ற ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்பவே யதார்த்தமாகவும் நல்லாவும் எங்கேஜிங்காகவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹிந்தியில இருந்து ரவீனா டாண்டன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட டப்பிங்கோட லிப்சிங்க் வந்து சுத்தமா நிறைய இடத்துல செட்டே ஆகல. என்னப்பா நம்ம ஊர்ல ஆளுங்களே இல்லையா, எதுக்கு ஹிந்தில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்க இருக்கிறவங்க யாரா நடிக்க வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து ஆல்ரெடி இந்த படத்துல செம்ம ஹிட் தான். பிஜிஎமும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி நல்லா எங்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் பண்ணியிருந்தாரு.